நிகழ்வினை ஏற்று அழைப்பிற்கு இணங்கி எத்தனையோ மாந்தர்களை இந்த நல் இறை விழா கோலத்தை இத்தகைய காலத்திலே சிவசித்த கணங்கள் புடைசூழ தேவர்களும் சித்தர்களும் சூட்சமமாக வந்து அமர எங்கும் காணா நிகழ்வாக செண்பகவல்லி தாயின் அற்புத அனுக்கிரகம் பெற்ற பூபநாத எல்லையிலே வந்து அனைவரையும் இறை அழைப்பாக, இறைவனே அழைத்த அழைப்பாக சாதனங்கள் வழியாகவும் நேரடியாக சென்று சிவசபையின் சீடன் சிவமகா சித்த சபையின் வழி நடக்கின்ற அற்புதமான தம்பதியர்கள் இத்தகைய சுகுமார் என்கின்ற அற்புதமான அத்தகைய சிவசபை தொடர்பாளர்களின் அழைப்பை ஏற்றும் நேரடியாக சிவசபை சீடர்களின் அழைப்பை ஏற்றும் சிவமகா வாழை சித்தனின் அழைப்பை ஏற்றும் அற்புதமாக வந்தமர்ந்து கூற கேட்டு சாதனங்களில் வாயிலாக வந்த யாவரையும் வரவேற்று தொடர்பாளர்கள் யாவரையும், முன்னாள் தொடர்பாளர்கள் யாவரையும், வந்தமர்ந்த யாவரையும் அமர்தலமாம் உயர் இறைதளத்தில் சிவமேடையிலே அமர்ந்திருக்கின்ற அற்புதமான அத்தகைய நிலைதனையை யாவரையும் இத்தகைய ஒளிபெருக்கி சாதனத்தின் வாயிலாக நேரடியாக அழைப்பது போல் அழைத்து அமர்ந்திருக்கின்ற யாவர்களையும் வரவேற்று அமர்கிறோம். ஓம் அகதீஷாய நமக, ஓம் அகதீஷாய நமக. அழைப்புக்கள் விட்டிருந்த அனைவரும் வந்தமர இடர்களும் இன்னல்களும் அவர்களை சூழ்ந்திருக்கின்ற இகலோக பணிகளும் வினைகளும் கலந்திருந்த நிலையிலே அவர்கள் இந்நாட்களில் வந்து அமர முடியாவிட்டாலும் வரும் காலங்களிலே சிவசபையின் கிளைச்சபையானது இவ்வெல்லையிலே உயர்நிலையிலே அமைக்கப்பட உள்ளது, அமைக்கப்பட்டு விட்டது என்பதை யாவருக்கும் உணர்த்தி ஒவ்வொரு மாத காலங்களிலும் இடைமாத காலங்களிலும் அத்தகைய சூழல்கள் அமையும் போதெல்லாம் சிவசபையின் சச்சங்க பெருவிழா இங்கு நிகழும். யாவரும் வந்தமர்ந்து அற்புதமாக கேட்டமர்ந்து தன் நிலை உணர்ந்து தனக்குள் இருக்கின்ற சிவ நிலையை, சிவ மகா அத்தகைய ஞானத்தின் வழியாக சிவசூட்சமத்தை, அகத்திய மகா சூட்சத்தை அமர்ந்து கூறுகின்ற 7-14 லோகங்களிலும் இல்லாத ஆற்றலை பெற்ற சிவமகா சபையிலே இருந்து ஆதி கைலாய சிவசூட்சம நூல் என்கின்ற அருள்பேலை வழியாக, சிவபேலை வழியாக, உயர்பேலை வழியாக, உன்னத பேலையின் வழியாக அற்புதமாக 27,000 கோடி லோகங்களின் ஆற்றலை தாங்கி நிற்கும் திருமுருக பேராற்றலின் வழியாக 10 அவதாரங்களை சிவநூலுக்கு சிவசபைக்கு தாரை வார்த்து கொடுத்த பரந்தாமனின் ஆற்றலின் வழியாக அண்ட பிரம்மாண்ட நாயகனாம் சிவன்களெல்லாம் ஒன்றிணைந்த சிவம் வந்து அமர்ந்த சிவத்தலத்தில் இருந்து வந்து போடுகின்ற சச்சங்கத்தின் ஆற்றலின் வழியாக வந்தமர்ந்து கேட்டமர்ந்து பார்த்தமர்ந்து அகத்தின் உரை கேட்டு ஆனந்த கூத்தாடி, அற்புத கூத்தாடி, சிவகூத்தாடி, சித்த கூத்தாடி, வாழும் கலைதனை, வாழும் முறைதனை, வாழ்வியல் முறைதனை அங்கும் இங்கும் சொல்கின்ற நிலை போல் அல்லாது இறைவனே நேரடியாக வந்து கற்றுக் கொடுக்கின்ற அற்புதமான நிலைதனை யாவரும் உள்வாங்கி இகலோகத்திலே வருகின்ற நிலைகள் அனைத்தும் சென்ற ஜென்மா காலங்களிலும் பார்த்தும் பார்க்காமலும் கேட்டும் கேட்காமலும் அறிந்தும் அறியாமலும் பஞ்ச இந்திரியங்களின் வழியாக காம குரோத லோப மதம் ஆச்சரியம் என்கின்ற குணங்களின் வழியாக சென்று பெற்ற நிலைகளே பாவ புண்ணியமாக வந்து இஜென்மத்திலே அவன் எங்கு பிறக்க வேண்டும், எப்படி பிறக்க வேண்டும், எத்தகைய அன்னையர்களுக்கும் தந்தையருக்கும் மகனாக பிறக்க வேண்டும், கூட பிறந்த சகோதர சகோதரிகள் எவ்விடத்திலே அமைய வேண்டும், அவர்கள் என்ன குண நலங்களில் அமைய வேண்டும், அவனுக்கு வரப்போகின்ற மனைவியானவள் எவ்வளவு
நன்மை பயப்பவளாக அமைய வேண்டும், தீமை விளைவிப்பவளாக அமைய வேண்டும். அதே போன்று மனைவிக்கு அமைகின்ற கணவன் மான்களிலும் அவயங்களிலே அழகுற அமைந்திட்ட போதும் என்ன நிலைகளிலே வேறுபட்டு அத்தகைய மனைவி அமைவது போல் கணவன் நிலைகளும் அமைகின்ற அனைத்துமே சென்ற ஜென்மங்களில் நிகழ்த்திய, நீங்கள் நிகழ்த்திய, நாம் நிகழ்த்திய அத்தகைய நிகழ்வின் பிரதி நிலைகளை என்பதை யாவரும் கண்டு உணர்ந்து அனைத்தும் நம்மால் செய்யப்பட்டதே, நாம் ஏற்படுத்தியதே, இறை ஒன்றும் இதற்குள் வரவில்லை என்கின்ற உயர் சூட்சமத்தை உயர் சபையின் திருநூல் வழியாக, பெருநூல் வழியாக, இறை நூல் வழியாக கேட்டு நான் என்கின்ற நிலை அகற்றி அனைத்து நிலைகளும் இறை போடுகின்ற யாசக நிலைகளே பஞ்ச பூதங்களின் வழியாக இடையிடாது தர்ம நிலைகளை நமக்கு வழங்கி கொண்டிருக்கின்றது என்பதை யாவரும் உணர்ந்து, தர்மம் வேறு தானம் வேறு என்பதை யாவருக்கும் கற்றுக் கொடுத்த அற்புதமான கற்றுக் கொடுக்கின்ற உயர் உன்னதமான உயர் சபை வழியாக, உயர் நூல் வழியாக கேட்டறிந்து பாட்டறிந்து வினைகளை, பாப சாபங்களை, இடர்களுக்கும் இன்னல்களை, ஏற்ற இரக்கங்களில் வருகின்ற அத்தகைய துன்ப நிலைகளை போக்குவதற்கு என்ன நிலை என்பதை அகத்தியத்திடமும் சிவத்திடமும் சிவ சூட்சம நூல் வழியாகவும் கேட்டுணர்ந்து அத்துணை நிலைகளுக்கும் உயர் பிரபஞ்ச மகா சபையினே உயர் நிலையிலே, உயர் உன்னத நிலையிலே, உயர் உச்சி நிலையிலே முழுவதுமாக ஏற்று முழுவதுமாக நம்பி பயணப்படுகின்ற தருணம் அதிலே யாவரும் இல்ல நிலைகளில் அமர்ந்திட்ட போதும் பிரம்மமுர்த்த வேளையிலே ஓம் அகதீஷாய நமக, சிவமகா வாழை சித்த தேவாய நமக, பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபையே போற்றி என்கின்ற அற்புத நாமந்தனை பிரம்மமூர்த்த வேலைதனிலே மண் அகல் விளக்கேற்றி சிவசபை இருக்கும் திக்கு நோக்கி, சிவம் அமர்ந்த திக்கு நோக்கி, சிவப்பிரபஞ்சம் அமர்ந்த திக்கு நோக்கி, பிரபஞ்சத்தின் மைய பகுதியாக திகழ்கின்ற அற்புத தலம் நோக்கி நின்று கூறுகின்ற போது புனர்ஜென்ம பூஜை இதனை அத்தகைய தேவலோக நந்தினி வந்து 33 தேவர்களும் நவகோடி சித்தர்களும் இறை அழைக்க இறையே நிகழ்த்துகின்ற அற்புதமான பூஜை இதனை கண்டு புனர்ஜென்மம் எடுத்து இவ்வழிபாடு முறைகளை செய்து வரும்போது இல்லத்திலே இருக்கின்ற குறைகள், இடர்கள், இன்னல்கள், தனக்குறைகள், அற்புதமான தவ நிலைகளிலே வருகின்ற தடைகள், இறைவழி செல்கின்ற நிலையிலே இருக்கின்ற இடர்கள், இன்னல்கள் யாவும் தீர்க்கப்பட்டு உயர்வான 11,000 யுகமாக சிவம் தவம் இருந்த அற்புதமான ஆற்றலில் இருந்து உயர் சபையை உயர் உத்தம மகா சபைதனை இறை ஆற்றல்கள்லாம் சூழ்ந்து 33 தேவர்களும் கலியுகத்தை அழியாமல் நல் தர்ம யுகத்தை மலரச் செய்கின்ற அற்புதமான பயணத்தை மேற்கொண்டிருக்கின்ற அற்புத தலந்தனை நோக்கி அமர்ந்து சொல்லும் போது திருமுருகன் 27,000 கோடி லோகங்களின் மன்னனாக அறுபடையுடன் ஆற்றலுடன் மருதமலையும் ஒருங்கிணைத்து ஒருபடையாக அமர்ந்து பிரபஞ்ச மன்னனாக முடிசூடிய தலத்திலே நவக்கிரகங்கள் திருமுருகனிடம் வண்டி போட்டு கைகட்டி நிற்கின்ற அற்புதமான அத்தகைய நிகழ்வு நிகழ்கின்ற தலமதிலே வந்து சரணடையும் போது கணங்களெல்லாம் பிரபஞ்சத்திற்கு பணியாற்ற வருகின்ற சீடர்களின் நிலை அறிந்து சரணாகதி கண்டு அற்புதமாக செய்கின்ற புண்ணிய நிலைகளெல்லாம் வருங்காலங்களில் செய்கின்ற புண்ணிய நிலைகளெல்லாம் கணக்கிட்டு சென்ற நிலைகளிலே செய்திட்ட பாவ நிலைகளை தள்ளி வைத்து நவக்கிரகங்கள் திருமுருகன் கட்டளைக்கு இணங்க, பரந்தாமன் கட்டளைக்கு இணங்க, அற்புதமாக சிவப்பிரபஞ்ச கட்டளைக்கு இணங்க தள்ளி நின்று தன் நற்சார நிலைகளை மட்டும் அருளி தீய சார நிலைகளை எல்லாம் தள்ளி வைத்து ஆணைக்கிணங்க, திருமுருக ஆணைக்கிணங்க, அகத்திய ஆணைக்கிணங்க, சிவமகா சித்தனின் ஆணைக்கிணங்க, சிவகணங்கள் வந்தமர்ந்து அத்தகைய நிலைக்கிணங்க சிவ பயணத்திற்கு துணை நிற்கின்ற சீடர்களுக்கு தடையேதும் கொடுக்கக்கூடாது என்கின்ற நிலையிலே விலகி நிற்க உங்கள் தடைபட்ட அத்துணை நிலைகளும் சடுதி பொழுதிலே நிறைவேறுகின்ற அத்தகைய நிகழ்வுதனை யாவரும் கண்டுணர்ந்து பார்த்துணர்ந்து
உயர்வாக வாழ்வியல் முறைகளை அற்புதமாக உயர்நிலை கண்டுகொண்ட சீடர்கள் யாவருமே இச்சபையின் தொடர்பாளர்களாக உயர் சீடர்களாக இருந்து வருகிறார்கள் என்பதை நீங்களும் கேட்டு சாதன வழியாக பாட்டுணர்ந்து நற்சபையின் தொடர்பிலே இருந்து உங்களுக்குள் மறைந்திருக்கின்ற சிவத்தை, சிவ ஆற்றலை, சிவ பிரபஞ்ச ஆற்றலை அத்தகைய பஞ்ச இந்திரிய வழியாக சென்று நீங்கள் தகாத நிலைகளிலே இறை உணராது அத்தகைய காம குரோத லோப மதம் ஆச்சரிய எண்ண நிலைகளுக்கு ஈர்க்கப்பட்டு அதன்பால் சென்று இறை உணராது இருக்கின்ற தன்மைதனை உணர வைக்கின்ற உயர் நூல் வருகின்ற ஆசிதனையும் அற்புதமாக முகப்பு நிலையிலே சிவமகா வாழை சித்தனுக்குள் இருந்து சிவநூல் ஆற்றுகின்ற உரைதனை கேட்டும் இயல்பு நிலையிலே சபையிலே நடைபெறுகின்ற அபூர்வ அதிசய காரிய சித்திகளை, காரிய வெற்றிகளை, தடைபெற்ற நிலைகளை, தீராத வியாதிகளை தீர்த்து வைக்கின்ற, கிடைக்கா பொருள்களை கிடைக்க வைக்கின்ற உயர் இறை சூட்சமம் நடைபெறுகின்ற உன்னத நிகழ்வினை பார்த்தும் கண்டும் உணர்ந்தும் கேட்டு சிவவழி நடக்க யாவருக்கும் அறிவுறுத்தி அன்பானவர்களாக வந்தமர்ந்து அன்பு நிலையிலே அனுக்கிரக நிலையிலே இருக்கின்ற சிவமமர்ந்த சிவ உரையை கேட்டு மகிழ்கின்ற யாவரையும் மீண்டும் வரவேற்று அகத்தியம் அற்புத உரை நிகழ்த்தி நகழ்ந்திருக்கின்ற அற்புதமான தருணம் அதிலே சிவசபையின் சிவமகா உயர் சபையின் உயர் இல் சபையை நல் கிளை சபை நிலைகளுக்கு உயர்த்தி நல் திரு விழா காணும் அற்புதமான தளமதிலே இறை விழாவினை நிகழ்த்த துணையாக நின்ற யாவரையும் வரவேற்று அற்புதமாக அத்தகைய இல் சபை கொண்ட சீடர் சிவகுமாரிடம் அற்புதமான தங்கள் ஞான வினாக்களை கூறி நீங்கள் ஆன்மீகத்தில் என்ன கேட்கணும்னு நினைக்கிறீங்களோ இதுவரைக்கும் எந்த மகான்கள் ரிஷிகள் யோகிகள் ஞானிகள்கிட்டலாம் கேட்கணும்னு நினச்சீங்களோ எங்கே போனாலும் எவனும் ஒழுங்காக சொல்ல மாட்டாங்க, காசு கேட்கான், அது கேட்கான், இது கேட்கான், பித்தலாட்டம் பண்ணுதான், பேயாட்டம் போதும், அங்கே போனால் இங்கே போனால் அதை பிடிங்கிட்டான், இதை பிடிங்கிட்டான் அப்படிங்கிற நிலைகளெல்லாம் இருந்து எவனையும் நம்ப முடியல. காது கட்டினவன்லாம் கபடதாரிகள், வேஷதாரிகள் அப்படிங்கிற நிலையிலே இருந்து எல்லா அத்தகைய கீழ்நிலையும் பார்த்து உயர்நிலையை எதுவும் பார்க்காம சாமி கும்பிடணும், சாமியை நம்பணும், எவன்கிட்ட போய் கேட்க, யார்கிட்ட போய் கேட்க, எந்த பேட்டை கேட்டாலும் துட்டு கொடுங்க, அதை கொடுங்க, இதை கொடுங்க, அப்படி படுங்க, இப்படி படுங்க, மேலே காலத்துக்கு கையத்துக்கு மடையத்துக்குன்னு என்னத்தையாச்சும் ஒன்றை தொழிச்சு என்னத்தையாச்சும் ஒன்றை பிடுங்கிட்டு விட்டுருதான் அப்படிங்கிற நிலை இல்லாமல் அகத்தியனே பிரபஞ்ச நாயகனாக வந்து அமர வச்சிருக்கு, அமர்ந்து உரையாட்டிக்கிட்டு இருக்காரு. தங்களுக்குள்ளே என்ன, அதாவது மங்கையர்கள் வந்து இல்லத்தரசிகள் வந்து விளக்கு ஏற்றுவதில் இருந்து அது யூடியூப்பில் இருக்குது, ரொம்ப பக்கம் கேட்டிருப்பாங்க. இந்த நம்ம சபையிலே அகத்திய பெருமான் சொல்லியிருக்காரு. இருந்தாலும் உங்களுக்குள்ளே தோன்றக்கூடிய விடைகள், ஏன் வெள்ளிக்கிழமையில் ஏன் இந்த விஷயங்களும், அமாவாசையில் ஏன் கோலம் போடக்கூடாதா, 3 பேர் போனான்னா ஏன் காரிய தடையாக இருக்குது, ஏன் எங்கள் வீட்டில் அந்த தனிப்பட்ட வினாக்கள்லாம் பின்னாடி டைம் கொடுப்பாங்க, அப்போ கேட்டுக்கோங்க. ஞான சம்பந்தமான வினாக்களை முதல்ல இறைவன்கிட்ட எதை கேட்கலாம், கடவுள்கிட்ட எதை கேட்க முடியும், இப்படி சொல்லுதாங்க, இது உண்மையா, எல்லா விஷயங்களையும் நீங்கள் கேட்டு நேராகவே அகத்திய பெருமான்ட்டே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அதாவது தன்னை அறிவாளியாக காட்டிக்கணும், தன்னை உயர்ந்தவங்களாக காட்டிக்கணும் அப்படின்ட்டு தனக்கே தேவையில்லாத குழப்பமான அங்கே அப்படி நடக்கு, இங்கே அப்படி நடக்கு, உலகமெல்லாம் சுபிச்சமடைய என்ன செய்ய, அதெல்லாம் சித்தர்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதைத்தான் வந்து தர்மயுகமாக மலர செய்ய இருக்காங்க. முதல்ல நமக்குள்ளே என்ன நிகழணும், நமக்கு என்ன தெரியணும், நம்ம என்ன புரிஞ்சுக்கிடணும் அப்படிங்கிறத இறைவன்கிட்ட கேட்டு எளிமையான வினாவா, அங்கே சொன்ன மாதிரி இங்கே சொன்ன மாதிரி சமஸ்கிருதம் அது இதில் ஏகட்ட இருக்கிற மொழியெல்லாம் குழப்பி புரியாத மொழியில் பதில் சொல்லுத குருமார்கள் மாறி இல்லாமல் எளிமையாக உங்கள் வீட்டில் உங்களோட பிறந்த அம்மா மாதிரி, அப்பா மாதிரி, அண்ணன் மாதிரி, தம்பி மாதிரி இருந்து விளக்கம் கொடுக்கின்ற நிலையில் அகத்திய பெருமான் இருந்து அனுக்கிரகம் கொடுக்க வினாக்களுக்கு அற்புதமாக பதிலுரைப்பார்கள். பின்னாடி வந்து சித்தர்கள், வேறு சித்தர்களும் வந்து பேசக்கூடிய நிலை இருக்கின்றது. பின்னாடி அகத்திய பெருமான்கிட்ட கேட்டு செண்பகவல்லியை அழைச்சி கூப்பிடக்கூடிய ஒரு நிகழ்வுகளும் இங்கே நடக்க இருக்கிறது. அகத்திய பெருமான அனுமதி பேரின் அன்னையார் அழைத்து பேசக்கூடிய நிகழ்வும் இருக்கிறது. எல்லாரும் இருந்து இங்கே கொடுக்கக்கூடிய அற்புதமான வேலு, இங்கே கொடுக்கக்கூடிய இந்த சபையோட எல்லார் வீட்டிலையும் எல்லாமே இருக்கும். இருந்தாலும் சபையோட 33 கோடி நவகோடி சித்தர்களின் ஆற்றலாக கொடுக்கக்கூடிய
நவபாசானம். பழனியில் போய் நீங்கள் முருகப்பெருமானை வேண்டி நிற்கல, நவபாசான நிலை கொண்ட திருநீர் இங்கே ஒன்றும் நாங்கள் போடலை வைக்கலை, வெறும் விபூதி. ஆனால் இறை அனுக்கிரகம் சூட்சமமாக வழங்குது. இறை சித்தன் கரம்பட தேவ சித்த கணங்களெல்லாம் அதுக்குள்ளே இருந்து தொடதுனால அந்த விபூதி அந்த ஆற்றலை பெறுது. அதான் சபையோட அருமருந்து. நோய்களுக்கும் இடர்களுக்கும் இன்னல்களுக்கும் துன்பங்களுக்கும் துயரங்களுக்கும் அதைத்தான் அகத்திய பெருமான் மருந்தாக கொடுக்க சொல்லியிருக்காரு. அந்த விபூதி இது விபூதி நிலையையும் நம்பி சாப்பிடும்போது, நம்பி அணியும் போது, நம்பி மேனியில் வச்சிருக்கும் போது, எல்லாமே சரணாகதியோடு அங்கே எல்லாம் இருக்குன்னு நம்புங்கும்போது சீடர்கள் அடைஞ்ச வெற்றிகள் எண்ணிலடங்கா வெற்றிகள். அந்த வேலானது அங்கிருந்தால் அந்த தளத்தில் இருந்தால் 27,000 கோடி லோகங்களுக்கும் பகிரப்படுகின்றதுனா முருகப்பெருமான் பகிர்கின்றாங்க. எல்லா கோயிலையும் நடக்கக்கூடிய சம்ஹார நிகழ்வுக்கெல்லாம் அந்த எல்லையில் இருந்தால் உயல் போகுது. அது வருடமாக இப்போ 3 வருடங்களாக சித்தர்கள் நிறுத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த வருடம் ரொம்ப சிறப்பாக நடக்க போகுதுன்னு சொல்லுவாங்க. 2 நாள் விழாவாக நடக்க போகுதுன்னு சொல்லுவாங்க. அதில் பகிரப்பட்ட வேலு தான் சீடர்களுக்கு ஃபுல்லாக அங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. அது வீட்டில் வச்சு வணங்கும்போது வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட நிலை ஆற்றல்கள்லாம் விலகி ஓடுறதையும், கெட்ட எண்ணங்கள் நமக்குள்ள உதயமாகிறதையும், தெரிஞ்சும் தெரியாமல் உறவினர்கள் வழியாக, நண்பர்கள் வழியாக, விரோதிகள் வழியாண்ட இடர்கள் இன்னல்களையும் அந்த வேலை இல்லத்தில் வச்சு வழிபடும் போது, பிரம்ம முகூர்த்தத்தில் அந்த நாமத்தை சொல்லும்போது தெரிச்சு ஓடுற சிவசபை சீடர்கள் கண் வழியாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க, தவ வழியாக பார்த்துருக்காங்க, நித்திரையில் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த வேல் சிறு வடிவமாக இருந்ததும் அது பிரபஞ்ச வேலா, ஆக சிவமகா வாழை சித்தன் செங்கோலா, பிரபஞ்ச வேலா, 27,000 கோடி லோகங்களின் ஆற்றலை தாங்கிய வேலா. இங்கே இகலோகத்தில் இருக்கக்கூடிய அறுபடைன்னு சொல்லக்கூடிய அறுபடையோடு சேர்ந்த மருதமலையையும் சேர்த்து 7வது படையும் ஒன்றா இணைச்சி ஒரு படையாக அமர்ந்திருக்கின்ற அற்புதமான அத்தகைய நிலையில் இருக்கின்ற வேலா. இன்னும் எத்தனையோ விஷயங்களை சொல்லிகிட்டே போகலாம். அந்த ஆற்றல் அதை வணங்கும்போது அவ்வளோ ஆற்றல் கிடைக்கி. அதுக்காண்டி சும்மா வச்சுட்டு இது நடக்குமா நடக்காதான்னு ஒத்தையாரட்டியாக போட்டுக்கிட்டு தான் ஒன்றும் நடக்காது. ஒரு உயர் சரணாகதி. இறைவனை பார்க்க வேணுமா? ஒன்றுமே தெரியாது, எனக்கு எதுவுமே தெரியாது, நீ காப்பாற்றினா தான் இறைவன் காப்பாற்றுவார். பாஞ்சாலி கதை தெரியுமில்ல உங்களுக்கு? அது இது அவன் எவனை கூப்பிட்டு எவனும் வரல, கையை பொத்திக்கிட்டு கூப்பிட்டா வரல, கையை 2ஐயும் மேலே தூக்கி கூப்பிட இறைவன் அக்கணமே அனுகிரகம் கொடுத்தார். அது மாதிரி சிவசபையை சித்தர்களை எல்லாரையும் நாடும்போது எண்ணத்துக்குள்ளே இவங்க பேசுகிறாங்க, மனுஷ பகை தானே பேசுகிறாங்க, நான் கடவுள்னு சொல்லுதாங்க, ஆதி கைலாய சிவசூட்சம நூல்னு தெரியாங்க. நேற்று வரைக்கும் நம்ம இவங்களை பார்த்துக்கிட்டு இருந்தோம். இன்றைக்கி மேடையில் ஏற்றி சித்தங்காத புத்தன்காங்க, ஞானிங்காங்க, மகான்னு சொல்லுதாங்க. அப்படிங்கிற நிலைக்குள்ளேயே போகாமல் சித்தர்கள் எப்பவும் ஆகலாம், யாரும் ஆகலாம். எல்லார் கதையும் உங்களுக்கு தெரியும். என்ன சித்தர்கள் என்ன நிலை செஞ்சு ஞானம் அடைஞ்சாங்க அப்படிங்கிறதுக்கு தெரியும். அந்த நிலைக்கெல்லாம் வேற்று மாற்று நிலைகளுக்கெல்லாம் ஆணி வேறு அடி வேறு, அந்த வேறு இந்த வேறு பக்க வேரெல்லாம் பார்க்காம உயர் வேறான் சிவ வேரை பார்த்து அற்புதமாக சிவமகா வாழை சித்தன் எத்தனை யுகமாக போட்ட வேரெல்லாம் கணக்கில் கொண்டு சொன்னால் சொல்லவே முடியாது. அற்புதமான அத்தகைய சித்தன் வெளி சிவமாக அமர்ந்திருக்கிற தலம். இந்த சித்தர்கள் தேவர்களையெல்லாம் உரைச்சிட்டு வராங்க. உன்னதமாக கொண்டு வரையில் உங்களுக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் ஓடிடும். அதை சித்த சபை சீடர்கள் உணர்ந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த விஷயங்களையும் இருந்து பார்த்து அந்த கொடுக்கக்கூடிய சிவசபையின் சீதனமாக கொடுக்கக்கூடிய, அகத்தியன் சீதனமாக கொடுக்கக்கூடிய, பிரபஞ்சம் சீதனமாக கொடுக்கக்கூடிய பெண்களுக்கு ஒரு சேலை, அதனுடைய திருமுருக வேல் 1, அற்புதமான பால திரிபுர சுந்தரியினோட அற்புதமான அத்தகைய புகைப்படம் 1, கையில் வச்சு செல்லக்கூடிய பாலதிரிபு சுந்தரியோட புகைப்படம் 1, இன்னும் என்னென்ன விஷயங்கள் இருக்குதுன்னு தெரியல, குங்கும சிமிழ் 1. இந்த விஷயங்களையெல்லாம் பார்த்து உங்கள் வீட்டில் வச்சு உயர்வாக வணங்கிட்டு வரையில் உயர்வான நிகழ்வுகள் நடக்கும். கட்டாயம் நீங்கள் திருத்தலம் நோக்கி, திரு எல்லை நோக்கி, இறைதலம் நோக்கி, இறை எல்லை நோக்கி, இறையே உட்கார்ந்து உணர்த்துகின்ற அற்புதமான தலம் நோக்கி, அதாவது வாழ்வில் நடக்கக்கூடிய இடர்களும் இன்னல்களும் துன்பங்களையும் துயரங்களையும் ஏற்று மாற்று நிலைகளையெல்லாம் வேறு இருக்கின்ற நிகழ்வாக உங்கள் உள்ளுக்குள்ள வினை நிலைகளால் தடைபட்டு நிற்கின்ற அத்தனை நிலைகளையும் அங்கே நடக்கின்ற புனர்ஜென்ம கோமாதா பூஜை கண்டு அற்புதமாக அந்த விஷயங்களை தூசியாக பொடி பொடியாக தகர்த்தெறிகின்ற அத்தகைய எல்லை நோக்கி வருவீர்கள் அப்படிங்கிறதை கூடி அமைதி காத்து அற்புதமாக எங்கும் இது மாதிரி இந்த நிகழ்வுக்கு வர்றதுக்கு சித்தர்கள் தேவர்கள் நாங்கள் கஷ்டப்பட்டதை விட்டுருங்க. சித்தர்கள் தேவர்கள் எவ்வளோ நாள் காத்திருந்து யுகமாக
காத்திருந்து இந்த எல்லையில் வந்து இந்த தலத்தை ஏற்படுத்தி ஒரு சீடனை ஏற்படுத்தி இல்சபை கண்டு அதை கிளைச்சபையாக கொண்டு நிகழ்த்துகின்ற நிகழ்வுகள் வந்து கலியுகத்தில் மனுஷங்களை தேடி கண்டுபிடிக்கிறது கஷ்டம். அதோட இறையாளர்களை தேடி கண்டுபிடிக்கிறது அதோட கஷ்டம். எங்கு பார்த்தாலும் குதர்க்கம், வேற்று மாற்று நிலைகள், நம்பிக்கை இல்லா நிலைகள். அவன் இவன் அப்படி இப்படி, அவன் செஞ்சான் இவன் செஞ்சான் அப்படின்னு இவனுக்குள்ளே இல்லை மாற்று நிலைகளையெல்லாம் வந்து வச்சுக்கிட்டு இருக்கிறவனையெல்லாம் குற்றவாளி என கை காமிக்கக்கூடிய நிலையுள்ள இருக்கலையெல்லாம் மாந்தர்களையெல்லாம் தேர்ந்தெடுத்து தொகுத்தெடுத்து வகுத்தெடுத்து சித்தர்களும் தேவர்களும் இந்த எல்லையில் வந்து அமர வச்சுருக்காங்க. அதே பாக்கியமாக கருதி பாக்கியமாக நீங்கள் கொண்டு அமர்ந்து இந்த சச்சங்கத்தை வேறு ஒன்றும் சொல்ல, எனக்குள்ளே ஒன்றுமே இல்லை, எனக்குலாம் பிஸியாக இருக்கேன், அதாக இருக்கேன் இதாக இருக்கேன் அப்படிங்கிறவங்க கேட்டுட்டு அந்த யூடியூப்பில் சேனலில் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. மற்றவங்க அமைதியாக இருந்து இறை உரையை அடுத்தடுத்து நடக்கக்கூடிய நல்ல நிகழ்வுகளெல்லாம் வாழ்நாளில் ஒரு நாளுக்கு இதுக்கு இடம் ஒதுக்கி வந்து உட்கார்ந்துட்டிய பொறுமையாக இருந்து, ரொம்ப பிரச்சனை உள்ளவங்க ரொம்ப பணி உள்ளவங்க சென்றுக்கோங்க. மற்றவங்க அருமையாக இருந்து மதிய அற்புதமான தேவர்களும் சித்தர்களும் சிவபெருமானும் அன்னையும் எல்லாரும் வந்து உணவுண்ணக்கூடிய அற்புதமான நிகழ்வு. அகத்திய பெருமான் நேரடியாக சாப்பிடக்கூடிய நிகழ்வுன்னு நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதை பார்க்கதே பெரும் புண்ணியம். இங்கே நீங்கள் வந்து உட்கார்ந்துருக்கீங்கன்னா உங்கள் முன்னோர்கள் மூத்தோர்கள் எல்லாம் வந்திருப்பாங்க, உங்கள் குலதெய்வம் எல்லாமே வந்திருக்காங்க. அங்கே இங்கே போய் முக்திகதி மோட்சகதி அடைய இருக்காதவங்கெல்லாம் உங்கள் பக்கத்தில் வந்து இருப்பாங்க. அது இன்றைக்கி முக்திகதி மோட்சகதி கொடுக்கக்கூடிய அடுத்து வரக்கூடிய அமாவாசை பௌர்ணமி நாளில் வந்து அந்த திதியை கூடி மாற்றி அமைக்கக்கூடிய நிகழ்வு கூட இந்த சபைக்கு உண்டு. அந்த அமாவாசை பௌர்ணமி நிகழ்வை கூட இங்கே கொண்டு வந்து அவங்களுக்கு முக்திகதி மோட்சகதி கொடுக்கக்கூடிய அற்புத நிகழ்வு கூட இங்கே என்ன சொல்லுதமோ அதை சிவம் நிறைவேற்றி வைக்கிற இடம்தான் இது. சித்தன் வாயிலிருந்து வந்தால் அது சிவத்தோட வாயிலிருந்து வந்த மாதிரி, அகத்தியத்தோட வாயிலிருந்து வந்த மாதிரி, ஜெகத்தியமே சொல்லுத மாதிரி, அண்ட பிரம்மாண்ட நாயகின்னு சொல்லுதமில்ல, அதான் அண்ட பிரம்மாண்ட பேராற்றல்கள்லாம் வந்து சிவமாக இருந்து சொல்லுகின்ற உரைன்னு சொல்லி இங்கே நடப்பது அனைத்தும் நிஜம், எது மாய மாற்று வேற்று கண்கட்டி அந்த நிகழ்வுலாம் இல்லை அப்படின்னு சொல்லி உயர்வா எங்களை தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் இவங்களால் இப்படி பேச முடியுமா அப்படின்னு. ஏன்னா இறை உள்ளே இருந்து ஆற்ற முடியக்கூடிய உரை, அற்புதமான உரை. இங்கே தெரிஞ்சவங்கள 75% பேர் எங்களுக்கு தெரிஞ்சவங்க தான். அந்த எல்லையில் இப்படி ஒரு நிலை இருக்கான்னு யாருக்கும் தெரியாது. இது உண்மை, நிஜம், நிதர்சனம், இது சத்தியம் நித்தியம்னு சொல்லி எல்லாம் அமர்ந்திருந்து பாருங்கள். வரும் காலங்களில் உங்களுக்கு தெரிஞ்சவங்ககிட்ட சொல்லுங்கள், அதே புண்ணியம். அந்த சபை வந்து உலகாலும் சபை, பிரபஞ்சத்தை ஆளக்கூடிய சபையாக இருக்குது. இன்னும் வரும் காலங்களில் அதோட நிலை தான் எல்லா இடத்துலையும் பரவி நிற்கும். அது இறைத்தலைக்கு நிகரான திருமலை தலத்துக்கு நிகரான தலமாக பின்னாட்களில் மாறப்போது. உலகம் பூரா சித்த சபைன்னு சொன்னால் தெரியும். எல்லா இடங்கள்லையும் இதோட கிளைச்சபைகள் தெருவுக்கு தெருவு வரப்போது. கிட்டத்தட்ட 90% ஆட்கள் வீட்டில் வந்து இல்சபை இருக்க போது. இந்த நிலையில் வழிபட்டு நம்ம நிலையில் வழிபட்டு வருவாங்க. இல்லங்கள் தோறும் சிவசபையோட இல்சபைகளாக மாறித்தான் கலியுகம் மாறப்போகுது. எல்லா இல்லங்களும் இல்சபையாக மாறும்போது அப்போ தர்மம் வந்து நல்ல பிள்ளைகளுக்கு நல்ல புத்தி, உயர்வான சிந்தை, நல்ல தர்ம நிலைகளை அவங்களுக்கு கற்றுக் கொடுத்து நீங்கள் செஞ்ச புண்ணியம் பிள்ளைகளுக்கு போய் சேர்ந்து பிள்ளைகளும் புண்ணியம் பண்ணும்போது அவங்களோட கொடி வழிகளுக்கெல்லாம் சென்று நீங்கள் அமரத்துவம் பிடிச்சி சபையில் வந்து நீங்கள் சித்த நிலை அடைஞ்சு, அது என்ன நிலை, அந்த சாகாவரம் அந்த விஷயங்களெல்லாம் வாங்கி சிரஞ்சீவியாக உட்கார்ந்துருக்கும்போது உங்களோட தவ ஆற்றல், தவ புண்ணிய ஆற்றல், நீங்கள் சிரஞ்சீவியாக இருக்கல, இறைவனோட இறை சித்தர்களோட சிவசபையோட கலியுகத்தை மாற்றும் பணியில் துணையாக இருக்கல, உங்கள் சந்ததிகள் எல்லாம் நல்நிலை பெற்று வரும் அப்படிங்கிறத உயர் சூட்சமத்தை சொல்லி சபையோட தொடர்பில் இருங்க, உயர்வா தொடர்பில் இருங்க. சபை வர முடியாதவங்க வெளி தேசங்களெல்லாம் இருந்து உயர் வெற்றி நிலைகள் கண்டு வராங்க. சாதனத்தின் மூலமாக கண்டு எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சிருங்க. வருங்காலங்களில் அடிக்கடி இங்கே இந்த விஷயங்கள் நடக்கும். உங்கள் வீடுகளுக்கும் சித்தர்கள் வரக்கூடிய நிகழ்வு இந்த அன்பருக்கு நடந்த மாதிரி, சீடருக்கு நடந்த மாதிரி உங்கள் இல்லங்களிலும் வந்து சித்தர்கள் உட்கார்ந்து சச்சங்க நிகழ்வு நிகழ்த்தக்கூடிய இடம் உள்ள இல்லங்கள், விசாலமான இடம் உள்ள பக்கத்தில் என்ன உள்ளுக்குள்ளே இருந்தால் இடம் இருக்கும், எல்லாமே இருக்கும். அந்த சித்தர்களுக்கும் தெரியும். அப்படி சந்தர்ப்பம் உள்ளவங்க சிவசபை சீடர்களாக இருக்கும்போது அவங்க அழைப்பை வந்து அழைக்கும்போது அவங்க இல்லங்கள்லையும் சென்று அவங்க இல்லங்களை இல்சபையாக கொண்டு
அத்தனை கணங்களும் போய் இந்த ஒரு மண்டலம் இங்கே உட்கார்ந்துருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி சிவபெருமானே அகத்தியமே உள்ளே இருந்து சாப்பிட்டுக்கிட்டு உரை நிகழ்த்தினாங்க. இவங்க இல்லத்தில் 48 நாட்கள் அங்கே உட்காந்து தங்கியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது ஒரு சூட்சமோ. அதுக்கு பிறகும் தங்கியிருப்பாங்க. நம்ம நடந்துக்கிற முறையில் நம்ம இருக்கக்கூடிய தவ நிலைகளை, தவன்னா சதா தவம் கிடையாது, காவி கட்டணும் கிடையாது, ருத்ராட்சம் போடணும் கிடையாது. எல்லா விஷயமும் செய்யுங்க. வியாபாரம் பாருங்கள், வேலை பாருங்கள், நீங்கள் டாக்டராக இருங்க, வக்கீலாக இருங்க, வியாபாரியாக இருங்க, விவசாயியாக இருங்க, யார் வேணாலும் இருங்க. உங்கள் தொழிலை தர்மத்தின் வழியில் சென்று தர்மத்தின் வழியில் நடக்கும்போது அத்தனை கணங்களும் உங்கள் வீட்டுக்குள்ளே உட்கார்ந்துருக்கும். அது சத்தியம் அப்படின்னு சொல்லி இப்போ உட்கார்ந்துருக்கியா அப்படின்னா இருக்கும்னா சிவசபை ஆற்றலோட உட்கார்ந்து வேட. இங்கே 11,000 யுகமாக சிவம் செஞ்ச புண்ணியம் இருக்குது. சிவசபையை உயர்வாக வைக்கும்போது அந்த புண்ணியத்தை அள்ளி எள்ளி மேலே ஓட்டுருவாங்க. நமக்கு அள்ளி எள்ளி வாரி வாரி வழங்கையில் நம்ம செஞ்ச தெரிஞ்சும் தெரியாமல் அறிஞ்சும் அறியாமல் பார்த்தும் பார்க்காம சென்ற ஜென்மங்களில் கேட்டும் கேட்காம பஞ்ச இந்திரியங்கள் வழியாக அத்தகைய குணநலங்களின் வழியாக செஞ்சிட்ட பாவ நிலைகளெல்லாம் வேற இருக்கப்படுதுன்னு சொல்லுவாங்க. தள்ளி வைக்கப்பட்டுட்டு, ஏன்னா அது பிரபஞ்சத்தில் வேற இருக்குன்னா தள்ளி வைக்கப்படுதான். சிவசபையில் நீங்கள் ஆற்றக்கூடிய புண்ணிய நிலைகள், தர்ம நிலைகள்னால் என்ன? சபையை பற்றி 4 பேர்கிட்ட சொல்லுது, 4 பேருக்கு முடியாதவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குது, ஒரு நாய் நரிக்கு சோறு போடுது, காக்கா குருவிக்கு சோறு போடுது, அடுத்தவங்களுக்கு என்ன காசு இல்லை பணம் இல்லை, நல்ல வார்த்தைகள் அன்பு தர்மம் மொழிகளை பேசி அடுத்தவங்களுக்கு ஒரு புன்னகை கூட தர்மம்னு சொல்லப்படுது. ஏன்னா ஒரு சிரிச்சா நம்ம அவனுக்கு எதுவும் கொடுக்க போகிறானா கிடையாது. அழகான புன்னகையே ஒரு தர்மம் தான். எதிர்பலன் பிரதிபலன் பார்க்காத அவனுக்கு ஒரு உற்சாகத்தை நம்மளையும் பார்த்து அந்த புன்னகையில் அவனுக்கு ஒரு சில நல்ல நிகழ்வுகள்லாம் நடக்கு. அப்படி தர்மம் செய்யலாம். பார்க்கத பார்வை, நடக்கத நட, எல்லா விஷயங்களையும் நம்ம தர்மம் செய்யலாம். கையிலேருந்து ஐயோ தர்மம் செய்யணும், எங்கள் முன்னோர்கள் செஞ்சுட்டாங்க, மூத்தோர்கள் செஞ்சுட்டாங்க, நான் எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு இருக்கேன், அந்த கோயிலில் போய் அன்னதானம் போட்டுக்கிட்டுருக்கேன், இந்த கோயிலில் அன்னதானம் போட்டுருக்கிறேன், கூடையே என் பேரையும் எழுதி போட்டுக்கிட்டு இருக்கேன். அன்னதானம் 1 லட்ச ரூபாய்க்கு போட்டால் 1.5 லட்ச ரூபாய்க்கு போர்டு வச்சுருது. அந்த விஷயங்களுக்குள்ளெல்லாம் போகாமல் இந்த கை கர்ணன் சொல்லுவாங்களா, இந்த கை கொடுத்தது இந்த கைக்கு தெரியக்கூடாதுன்னு எங்கே யாருக்கு பின்ன யோசனை பார்த்தா நமக்கு எங்கெல்லாம் தர்மம் பண்ணோன்னு யாவும் வரக்கூடாது. நம்ம பின்னாடி திரும்பி பார்த்தா யாருக்கு கொடுத்தோம், என்னது நல்லது செஞ்சோன்னு நமக்கு யாவும் வரக்கூடாது. அப்படி செய்யணும். ஆனால் ரொம்ப செஞ்சுருக்கணும். ஒன்று செஞ்சால் தானே யாவும் வரும். ஒன்றுக்கு மேற்பட்ட விஷயங்கள் செய்யணும், புண்ணியங்களாக செய்யணும். கையில் இருந்தால் செய்ய சொல்ல. எல்லாரும் ஒரு பூர்வ ஜென்ம செஞ்ச நிலைகளில் ஒருத்தனுக்கு உடல் ஆரோக்கியத்தை கொடுத்துருப்பாங்க, ஒருத்தனுக்கு நல்ல மனைவியாக கொடுத்துருப்பாங்க, ஒருத்தனுக்கு நல்ல கணவனாக கொடுத்துருப்பாங்க, ஒருத்தனுக்கு அழகான இல்லாளா இல்லாட்டி இல்லானா வந்திருப்பாங்க, ஒருத்தங்களுக்கு அவலட்சியமானவங்களாக வந்திருக்காங்க, ஒருத்தனுக்கு தர்மசீலனாக இருப்பாங்க, ஒருத்தனுக்கு கஞ்சம் அந்த கொண்ட துணையாக அமைஞ்சிருப்பாங்க. அதே மாதிரி பிள்ளைகள், முன்னோர்கள், மூத்தோர்கள்லாம் நம்ம செஞ்ச நிலைகள்லாம். அதனால் தனம் இருந்தால் மட்டும் ஒருத்தன் புண்ணியவான்னு சொல்லவே முடியாது. அதுக்குள்ளே உயர் சூட்சமாக இருக்குது. முரட்டு லட்சுமின்னு ஒன்று போனால் சோழியை முறிச்சிடும், அவன் குடும்பத்தையே நிர்மலமாக ஆக்கிடும். அது எப்படின்னு எல்லா விஷயங்களையும் சொல்லியிருக்கோம். போகும்போது அவனுக்கு புத்தி தடுமாறும், அடுத்தவனை கெடுப்பான், தகாத செயல்களை மனையும் செய்வான், அவனும் செய்வான், வேண்டாத வேலையெல்லாம் பார்த்து ஆடாத ஆட்டமாடி பாடாத பாட்டங்காடி அவனும் கெட்டு அடுத்தவனையும் கெட்டு பிள்ளைகளையும் கெடுத்து மதிக்கெட்டு இழுப்புக்கெல்லாம் சென்று 2 தலைமுறை போவதுக்குள்ளே காணாமல் போயிடுவாங்க. ஆனால் புண்ணியங்களை சேர்த்து வைக்கும்போது நீ சுவிட்சர்லாந்துலையும் அந்த நாடு இந்த நாட்டிலெல்லாம் போய் போடுதான்னு சொல்லுதாங்களா பிளாக் பண்ணின்னு, ஒன்றுமே செய்ய வேண்டாம். புண்ணியத்தை எப்படி செய்யணும்னு பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கும்போது நீங்கள் புண்ணியவான்களாக இருக்கும்போது தர்ம சிந்தனை, தர்மம் கூட செய்ய வேண்டாம், தர்மம் செய்யணும்னு நினச்சாலே புண்ணியம்னு சொல்லுதாங்க. நான் தர்மம் செய்யணும்னு நினைக்கிறேன், எனக்கு வீட்டுக்குள்ளே இருக்குது, வேலை இருக்குது, ஆஃபீஸில் இருக்கேன், டைட்டாக இருக்கேன்னு உங்கள் சிந்தைக்குள்ளே அந்த எண்ணம் இருந்தாலே அதுபுறம் பிரபஞ்சம் குறிப்பு எடுத்துக்கிடுது. அதே மாதிரி கெட்டதை நினச்சா உடனே எழுதிக்கிடுது. உறக்கத்தில் நினச்சாலும் எழுதிக்கிடும், உறக்கத்தில் தர்மம் செய்யணும் நல்லது செய்யணும்னு நினச்சாலும் பிரபஞ்சம் உள்வாங்கிக்கிடும். எப்போ பார்த்தாலும் எவனையாச்சும் கெடுக்கணும்னு நினச்சா அதையும் உள்வாங்கிக்கிடும், யாராச்சும் கெடுக்கணும்னு நினச்சா அதையும் உள்வாங்கிக்கிடும். அதனால் கொடுத்து கரணை மாதிரி கொடுத்து கரங்கள் செவக்கணும்னு கிடையாது. மனசு செவந்தாலே போதும், கொடுக்கணும்னு நினப்பு இருந்தாலே போதும், புண்ணிய லிஸ்ட்டில் பிரபஞ்சம் எழுதிக்கிடும். நீ கோடியாக கொடுத்தாலும் பிரபஞ்சம் எழுதாது. என்ன நீ ஒரு கெட்ட நிலையை வச்சு நீ எதுக்காச்சும் பதவிக்கு வரணும், அதை வரணும், இதை வாங்கணும், அதை செய்யணும், இதை செய்யணும், எவனுக்கு எது கொடுத்தாலும் அது புண்ணிய நிலையில் வராது, அது தான நிலையில் கூட வராது. ஏன்னா நீ தான் வேணும்னு நினச்சி பிரதிபலனை எதிர்பார்த்து செய்திய.
அது வரவே வராது. அதையும் இதையும் கொடுத்து அவங்க உடம்பை கெடுத்து குடலை கெடுக்க நிகழ்வுக்கெல்லாம் அது அதிகாரத்தில் இடம் கிடையாது. பிரபஞ்சம் எழுதி வைக்காது. எளிமையாக செய்யக்கூடிய அத்தனை விஷயத்துலையும் பிரபஞ்சம் எழுதி வைக்கும். அது உங்களுக்கு பிரதிபலனாக கொடுக்கும் அப்படிங்கிறத சொல்லி, அதான் உயர்வான விஷயங்கள் இது மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும். அல்லல்ல உண்மையாக உயர்வாக என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் இறைய உணரும்போது, நீங்கள் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய சிவத்தை வணங்கும்போது, அன்னை அபிராமியை உணரும்போது என்ன நடக்குன்னா, எவன் சொல்லதையும் நீங்கள் கேட்க வேண்டாம். நீங்கள் சொல்லதை எல்லாரும் கேட்பாங்க. உங்களுக்கு எந்த ஜாதகத்தையும் பாவம் இன்னொன்று சொல்லுதார் அகத்திய பெருமானாங்க, நவக்கிரகங்கள்லாம் தள்ளி நிற்கும், ஜாதகம் சித்த சபை சீடர்களுக்கு கிழித்தெறியப்படும்னு சொல்லுவாங்க. இப்போ சபையோட சீடர்கள் யாருமே ஜாதகத்தை பார்க்க மாட்டாங்க. ஏன்னா இங்கே ஒரு ஜோசி இங்கே சொல்லுவான், அங்கே ஒரு இன்னொரு ஊரில் இன்னொரு சொல்லுவான், இன்னொரு ஊரில் என்ன சொல்லுவான். அதெல்லாம் ஜாதகத்தை தேவர்கள் தான் கணிக்க முடியும். மனுஷங்க இயல்பாக நடக்கக்கூடிய கிரக நிலைகளை சொல்லுவான். அது ஒன்றுக்கு ஒன்று முரண்பாடாக இருக்கும். அதை பாட்டே அர்ச்சனைப்பட்டு வேதனைப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு வாழ்க்கையை போய்க்கிறோம். எனக்கு அந்த திசை வந்துருச்சு, அந்த திசை வந்து சொல்லியே ஒம்பா போயிடுவாங்க. இங்கே வந்தால் எந்த திசையும் என்னும் செய்யாது. இங்கே சிவசபை சீடர்கள் யாரும் நவக்கிரகத்தை கண்டு பயப்படவே மாட்டாங்க. ஜாதகம் எங்கே கிடக்குன்னே யாருக்கும் தெரியாது. இது நிதர்சனமான உண்மை. யார்கிட்டையாச்சும் சிவசபை சீடர்கள்ட்ட ஜாதகம் எங்கே இருக்குன்னு கேளுங்க, தெரியாதுன்றுவாங்க. ஜாதகமெல்லாம் தொலைஞ்சு போயிடுச்சின்றுவாங்க. முதல்ல எங்களுக்கே அதான் நிலைமை. மாதத்துக்கு 2 தடவை ஜாதகம் பார்க்க எங்கள் கோயில்பட்டியில் நான் இங்கே எத்தனை ஜோசியரை பார்த்துட்டு போனோம் எங்களுக்கு தெரியும் என்ன. ஆனால் இப்போ ஜோசியர்களை பார்த்தாலும் நாங்கள் சிரிச்சிட்டு போயிடுவோம். என்ன வணக்கம் போட்டாலும் கூட என்ன ஆளக்கானலைன்னா நம்ம சொன்னால் அவங்க சிரிப்பாங்க. ஏன்னா அதுக்குண்டான விஷயங்கள்லாம் இருக்குது, அதுக்குண்டான கதைகள்லாம் இருக்குது. அதாவது அதை மட்டும் நான் சொல்லியிருந்தேன். அது என்ன ஒரு திருவனந்தபுரம் அகத்திய பெருமான் அங்கே தான் இருக்கிறதா சொல்லுவாங்க. உலகத்திலே உயர் புதையல் உள்ள இடம்னு சொல்லுவாங்க. தனத்தில் அந்த பெரிய அந்த கஜானாக்கள்லாம் உள்ள இடங்க திறந்த இடம் திறக்காத அது இதுன்னு ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது உண்மையும் கூட. அந்த தளத்தில் இருக்கக்கூடிய இறைவனுக்கும் ஒரே ராசி ஒரே நட்சத்திரம். அதே மாதிரி அங்கே அரசாளக்கூடிய மன்னன் சக்கரவர்த்திக்கும் ஒரே ராசி ஒரே நட்சத்திரம். அந்த கோயில் வாசலில் யாசகம் பெற்று வாழத ஒரு சித்தனுக்கும் ஒரே நட்சத்திரம் ஒரே ராசி. அப்போ அந்த மன்னன் உள்ளே போய் வழிபட்டு நான் வேகமாக சொல்லியிருந்தேன் கதையை ஏன்னா ஜாதகம் எப்படி வேலை பார்க்கும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். அப்போ ஏன்னா கிரகங்கள்லாம் உண்மை எல்லாமே இருக்குது. ஆனால் சித்த சபையில் வேலை பார்க்காதது தான் நாங்கள் சொல்லிட்டு வரோம். அப்போ கிரகங்கள்லாம் பாரு, சனீஸ்வரன்லாம் எங்கேயாச்சும் நீங்கள் வெளியே ரோட்டில் போய் நின்றுட்டு பாருங்கள், வீடு போய் சேர முடியாது நம்ம. அதே மாதிரி ராகு அதை எதாவது திட்டிட்டு போங்க நீங்கள். இப்போ சனீஸ்வரன் முன்னாடி போய் செண்பமீன் கோயிலில் போய் திட்டு விழா யாராவது திட்டதுக்கு தைரியம் இருக்கா? நாங்கள் திட்டினா அவர் கேட்டுக்கிடுவார். உண்மைக்கு சொல்லுதான், நாங்கள் திட்டினா கேட்டுக்கிடுவார். ராகுக்கு எது ஒன்றும் செய்யாது. யார்? நாங்கன்னா சிவசபையில் உள்ள சீடர்கள். ஏன்னா திட்ட மாட்டோம், திட்டினா நல்லதுக்கு தான் திட்டுவோம். அதெல்லாம் இறை சூச்சம் அதை பின்னாடி சொல்லுதோம். யமதர்மனே அங்கே கயரை அங்கே கொடுத்துட்டு சிவசபை சீடர்களை தொடணுன்னா சிவசபையில் அனுமதி கேட்டு தான் தொடுவேன்னு சொல்லி கயரை பாசக்கயரை சீடர்கள் ஃபுல்லாக அந்த கயரை பார்த்துருக்காங்க தவத்தில். அங்கே கொடிமரத்தில் தவம் இருக்கார். அப்படி உள்ள இடம்னா உயர் சூச்சமெல்லாம் அந்த சபையில் நடந்துக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் உண்மை தான். அப்போ அப்படி இருக்கக்கூடிய ஆற்றல் மிகுந்த சபையோட வரலாறுகள்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு, ரொம்ப சொல்ல முடியாது, வாயில் வரத நூல் என்ன சொல்லுதோ அதை அங்கே இங்கே டச் பண்ணி சொல்லிவிட்டு நாங்கள் அந்த இறைவனை போய் தரிசனம் பண்ணிவிட்டு அந்த மன்னன் வெளியே வராரு. இப்போ தான் கரெக்டாக விட்ட இடத்துக்கு போயிருக்கு, இல்லாட்டி எங்கேயோ போயிடும். அந்த மன்னன் வெளியே வராரு. வெளியே வரையில் அந்த யாசகம் வாங்கி சாப்பிடக்கூடிய ஏதாச்சும் உண்மையை சொன்னால் எல்லாரும் பித்தன்னு தானே சொல்லுவாங்க. அந்த உண்மையை சொல்லிக்கிட்டு அலையக்கூடிய அந்த ஞானி யோகி மகான் சித்தர் புத்தர் யார் வேணாலும் சொல்லிக்கலாம். அவர் கூப்பிட்டு இங்கே வா அப்படின்னு கூப்பிடுவார். ராஜாவை அவனை ஒரு சித்தனால தான் ஓயின்லாம் கூப்பிட முடியும். அவன் இவன் எவன் அப்படின்னு கேட்டால் சித்தர்கள்லாம் கூப்பிடுவாங்க. அது பத்மநாத்தார் சொன்னதா அவர் சொன்னதா இவர் சொன்னதெல்லாம் கதைகளில் வருது, படிச்சிருப்பிய. நீ நின்றுக்கிட்டு இருக்க, நான் உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொல்லி என்னத்தையா கண்ட கோமணத்தை கட்டிட்டு வீடு சேருன்னு ராஜா கூப்பிடையில் ரெக்கமெண்டேஷன். ஏன்னா இவர் வசதியான ஆள்னு ராஜாவை சொல்லி கூப்பிட சொல்லுவாங்க வீட்டுக்காரங்க. தோலா இங்கே உட்காந்துக்கிட்டு என்ன வேணுதை கோமணத்தை கட்டிட்டு வாயா, நீ என்னத்தை கண்டுட்ட இங்கே உட்காந்துனோடனே, நான் உன் இடத்துக்கு வந்தால் நீ உட்காந்துருப்ப, நான் நின்றுக்கிட்டு இருக்கணும். இப்போ நான் உட்காந்துக்கிட்டு இருக்கேன், நீ நின்று கேட்டுக்கிட்டு இருக்க, கெஞ்சிக்கிட்டு இருக்க, அதான் நான் கண்டேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடுவாருன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இறைவனே கூட்டு நீ நான் அவன் இவன் இங்கே வேணால் சிவனே வாவான்னு தான் சொல்லுவோம் சிவசபையில். சிவனே வா, அகத்தியனே வா, முருகப்பெருமானே வான்னு தான் சொல்லுவோம். ஏன்னா அவங்க எல்லாம் உள்ளே இருக்கிற நம்மளை நம்ம வா போன்னு சொல்லுறதுக்குள்ளே
என்ன நிலை அப்படின்னா சீடர்கள் எல்லாரும் வாய் கூசாமல் சொல்லுவாங்க. அங்கே சிவபெருமான் வருவார், ஆசி சொல்லுவார், அழகாக அனுக்கிரகம் கொடுத்துட்டு போவார். அப்படி இடம் அது. இன்னும் ரொம்ப மகிமை இருக்குது அங்கே இடத்துல. இந்த இடத்துல அது நிகழும்னு சொல்லிக்கிட்டு அப்போ வந்து கேட்கையில் அவர் என்ன நீ இங்கே வா அப்படிங்காரு ராஜாவை. என்னன்ட்டு எல்லோரும் கொஞ்சம் ஆவேசமாதாங்க. அப்போ இல்லை சும்மா இருங்க அப்படின்னு எனக்கு தெரிஞ்சவங்க தான்ட்டு வந்து கேட்கையில், நானும் இந்த ஊர், நீயும் இந்த ஊர், அவரும் இந்த ஊரில் தான் இருக்கார். நான் பிறந்த ராசி நட்சத்திரம் தான் நீயும் பிறந்த, உனக்கும் எனக்கும் ஒரே வயசு தான். அவரும் அந்த ராசி அந்த நட்சத்திரம் தான் சொல்லுதாங்க. நான் நடுத்தரில் உட்காந்துக்கிட்டு இருக்கேன், நீ சக்கரவர்த்தியாக இருக்க, எல்லாரும் உனக்கு கப்பம் கேட்டு தான். அவர் நீயே போய் வணங்குற இறைவனாக உட்காந்துருக்காரு. அப்போ ஜாதகம் பொய் தானே, அப்போ கிரகங்களெல்லாம் எப்படி வேலை வாக்கு அப்படின்னு நான் கொஞ்சம் சொல்லுங்கன்னு உடனே ராஜாவுக்கு உண்மையிலே புரியவே இல்லை. என்னடா இது துன்பமாக போச்சு, உள்ளே ஓனை கூட்டு வச்சுட்டு இவன் ரோட்டில் உட்காந்துருக்க, படையெல்லாம் பின்னாடி நிற்கி, யானைகள் நிற்கி, அது குதிரைகள் நிற்கி, எல்லாமே நிற்கி, இவன் இப்படி அசிங்கப்படுத்தானே என்ன செய்யன்ட்டு ராஜா அப்போ வந்து நம்ம அறிவில்லாதன்னு சொல்லிடுவாங்க. அங்கிட்டு இங்கிட்டு பார்த்துட்டு நீ சபைக்கு வா, அரச சபைக்கு வா, உனக்கு இதுக்கு உண்டான விஷயங்கள் எனக்கே தெரியாது, நான் கேட்டு சொல்லுதேன்னு வேற எவனா அதை எடுத்தவனை ஒரு போடு போடுங்கடான்னு சொல்லிடுவாங்க இப்போ உள்ளவங்கன்னா. அப்போ உள்ளவங்கனால நீ அங்கே வா சொல்லித்தரேன் அப்படின்னு தர்ம யுகத்தில் வாழ்ந்திருக்காங்க. அவன் வான்னு சொல்லி அந்த விற்பன்னர்கள், அந்த ஜோதிட வல்லுநர்களெல்லாம் கூப்பிட்டு இவனுக்கு பதில் சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்லையில் அதில் ஒரு ஆள் வந்து ஒரு நாணயத்தை எடுத்து மேலே சுண்டி விட்டுருக்காரு. சுண்டி விட்டு கீழே வந்து விலையில் எல்லாரையும் பார்த்து கேட்டிருக்காரு, ஏதாச்சும் புரியுதா அப்படின்ட்டு. புரியலைன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு விளக்கம் சொல்லியிருக்காரு. சுண்டையில் பிறந்தவன் ஒருத்தன், மேலே போயில் பிறந்தவன் ஒருத்தன், கீழே இந்த நேர பொழுதை கணக்கிட்டு சொல்லியிருக்காரு. இவளுக்குள்ளே மாறுது, ஜாதகங்களோட பலன்கள் மாறுது. முன்னாடி சொல்லுவாங்களா, எலுமிச்சம்பழம் ஒரு நர்ஸு விட்டால், ஒரு பெண்ணு விட்டால் அதை வச்சு எழுதுனாங்க, அப்படி இப்படிலாம் கதைகள் ரொம்ப வந்திருக்கு. அந்த டயத்தில் வந்து பிறக்கிறவங்க ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு, அதனால் ஏற்ற இறக்கங்களோட பிறந்திருக்கிய. இதே வந்து 1000 லட்சத்தில் ஒரு நேரம்தான். இதுக்குள்ளேயும் இந்த நம்ம இப்போ வேதிக்ஸ் மேக்ஸ் அப்படி இப்படின்னா இப்போ நவீன காலங்களில் வந்திருக்கு. அதெல்லாம் சித்தர்கள் சொல்லி வச்சது தான். அந்த கலை விகலை அப்படிங்கிறக்கூடிய நேரங்களில் இப்போ நம்ம தமிழ் சித்தர்கள் சொல்லி வச்சதை இப்போ கூட விஞ்ஞானத்தில் கூட அந்த நேர கணக்கை வந்து கண்டுபிடிக்க முடியல. அவளுக்குள்ள ஜாதகங்கள் மாறுது. 3 ஜாதகங்கள் பார்க்காங்க அங்கே சித்தர்கள். நிகழ்கால ஜாதகம் ஒன்று, கர்ப்பத்தில் இடக்க ஜாதகம் ஒன்று, பூர்வ ஜென்மத்தில் செஞ்ச ஜாதகமெல்லாம் சித்தர்கள் பார்ப்பான்னு சொல்லுதாங்க. அப்போ அந்த நிலைகளெல்லாம் போய் ஆராய வேண்டியது இருக்கும் இதுக்குள்ளேன்னு சொன்ன உடனே அந்த நிலைகளை மனுஷங்களால் கண்டுபிடிக்க முடியாது. கட்டங்களை மொத்தத்தில் இது கருப்பு, சிவப்பு, இது பச்சை, மஞ்சள், இன்ன கிரகங்கள் நடக்குன்னு தான் சொல்ல முடியாத. இந்த கிரகங்கள் இப்படி செய்யல, இன்ன கிரகங்கள் இருந்தாலும் நற்பலன் கொடுக்கும் அப்படிங்கிறதெல்லாம் இறைவனுக்கு மட்டும்தான் தெரியும். சனீஸ்வரனாயிரு சனி தசை நடக்கலையே எத்தனையோ அதிர்ஷ்டங்களை பெற்ற மனுஷங்கள் நம்ம கூட இருக்காங்க. இந்த கோயில்பட்டியில் எத்தனை பேர் துலாம் ராசி துலாம் நட்சத்திரம் இருக்காங்க, எத்தனை பேர் எல்லா விஷயங்களும் நான் எனக்குள்ளதை நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். எத்தனை பேரில் என்னை மாதிரியே எல்லோரும் இருக்காங்களா, எல்லோரும் மாதிரி நான் இருக்கேன்னா, ஒரு பெரிய ஆற்றல் மிகுந்தவனாக இருப்பான். எத்தனை பேர் இருக்காங்க இந்த கூட்டத்தில், எத்தனை பேர் இருக்காங்க, ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் இருக்கீங்களா, அது மாதிரி சொல்லி பூலோகத்தில் எத்தனையோ பேர் எத்தனை பேர் இருந்தாலும் ஜாதகங்கள்லாம் ஒன்று ஓல வேலை வாக்காது. இறைவனே பெருஞ்சாதகம், அவன்கிட்ட போய் சரணடைஞ்சிட்டா நவகிரகங்களும் தள்ளி நின்றும் அப்படிங்கிறதான் சிவசபையில் சொல்லப்படுது. அந்த கார நேரத்துக்குள்ளே பிறந்தவங்க தான் நீங்கள் 3 பேரும் அப்படின்னு சொல்லி முடிச்சிருந்தாரு அந்த தலைமை ஜோதிடர். இதுதான் உண்மைன்ட்டு போயிடுறாரு அந்த ஞானி. அந்த நிலைக்குள்ளே தான் ஜாதகங்கள்லாம் வேலை வாக்கு. அந்த ஜாதகங்கள் கூட சிவசபையில் நீ மகான்களுக்கு ஜாதகம், சித்தர்களுக்கு ஜாதகங்கள் வேலை வாக்காதுன்னு சொல்லுவாங்க, நீங்கள் கேள்விப்பட்டிருக்க. எதுக்குன்னா இவங்க செய்ய நல்ல விஷயங்கள் செய்யலை, ஏன் வந்து ஜாதகம் வந்து கெட்ட விஷயங்கள் செய்யலை தானே. நம்ம செஞ்ச பாவ புண்ணிய நிலைகளுக்கு ஏற்ப நம்ம எந்த வீட்டில் பிறக்கணும், எப்படி பிறக்கணும், என்ன நிலைகளில் பிறக்கணும், என்ன ஜாதக நிலை கட்டங்களோட பிறக்கணும் கூட தீர்மானிக்கப்படுது. இவன் செஞ்ச புண்ணிய நிலைக்கு அசுப கிரகங்களாக சொல்லாத கிரகங்களும், சுப கிரகங்களா பாவ நிலைக்கு வந்து அசுப கிரகங்களும், சுப நிலைக்கு வந்து புண்ணிய கிரகங்களும் வச்சு முன்பகுதி நல்லா இருக்கணுமா, பின்பகுதி நல்லா இருக்கணுமா, இடைப்பகுதி நல்லா இருக்கணும், தனம் கொடுத்து நோய் நொடியை கொடுக்கணுமா, நல்ல திடகாத்திரம் தனம் எல்லாத்தையும் கொடுக்க, நிம்மதியே இல்லாத வாழ்க்கையை கொடுக்கணுமா, ஒன்றுமே இல்லாமல் நிம்மதியாக வாழாத வாழ்க்கையை கொடுக்கணுமா, எல்லாமே பூர்வ ஜென்மத்தில் ஒருத்தன் கோடி கோடியாக கொட்டிக்கிட்டே இருந்தாலும் நிம்மதி அடையவே மாட்டான். இன்னும் கடைசி வரைக்கும் கேட்டு கடைசிக்கு அது நிறைவேறாமல் தான் போயிச்சாவான். ஒருத்தன் ஒன்றுமே இல்லாட்டாலும்
போதும் போதும் போதும்னு சொல்லிட்டு அழகாக இருக்கிற வாழ்க்கையை நிகழ்காலத்தில் உயர்வாக வாழ்ந்து, இப்போ இங்கே இருக்கக்கூடிய இந்த போகையில் எல்லார்ட்டையும் ஒரு பையில் கொடுக்கும், ஒரு 2 கிலோ தங்கம் கொடுக்கும். அது இல்லை, இது தங்க மகால் அப்படிங்கிறதுனால தைரியமாக சொல்லுவோம். ஏன்னா 2 கிலோ தங்கம் கொடுக்கணுன்னா நம்ம இன்னும் ஒரு ரவுண்டு வரலாமா வீட்டுக்கு போயிட்டு அப்படின்னு தான் நினைப்போம். ஏன்னா 2 கிலோ கொடுத்துட்டு போதுன்னு போகவே மாட்டோம். அதே மாதிரி பிரபஞ்சம் கொடுத்துக்கிட்டே இருக்குது. எதையுமே நம்ம நிறைவடையாத இது எல்லா விஷயம் நல்லா கொடுத்துருக்கு. கண்ணு பஞ்ச இந்திரியங்கள் சூப்பராக கொடுத்துருக்கு. நல்ல ஆரோக்கியமான தேகங்கள் கொடுத்து, ஆரோக்கியம் இல்லாத விஷயங்கள் வேற, நல்லா உணரக்கூடிய செவி கண்ணு எல்லா விஷயங்களும் இறைவன் கொடுத்த அங்கு அபயாங்கள்லாம் பிரபஞ்சத்தில் இருந்து வடித்து பெயர்த்து நம்ம செஞ்ச புண்ணிய நிலைகள்னால் நம்ம கொடுக்கப்பட்டிருக்கு. அதை வச்சு உயர் புண்ணியம் செய்யலாம், உயர்வான ஞானத்தை பெறலாம், உயர்வாக உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய இறைய உணரலாம். இதெல்லாம் தெரியாமல் தறிகட்டு நம்ம அலையாத விஷயங்களை அழகா சித்தர்கள் இங்கே சொல்லி கொடுப்பாங்க. நீங்கள் ஞானியாக வேண்டாம், மகான்கள் ஆக வேண்டாம், சித்தர்கள் ஆக வேண்டாம். ஆனால் அதுக்கு ஆகணும்னு துடிச்சிக்கிட்டு இருக்கவங்க ரொம்ப பேர் இருக்காங்க, நமக்கு தெரியும். எல்லாரும் சிவனடியார்கள் இருக்காங்க, ருத்ராட்சம் அணிஞ்சவங்க இருக்காங்க, சிவ பயணத்தில் இருக்காங்க. உள்ளுக்குள்ளே ஒரு ஆடை இல்லாட்டாலும் திருமுருகனை வழிபடுறவங்க இருக்காங்க, அன்னை அபிராமியை வழிபடுறவங்க இருக்காங்க, தனலட்சுமியை வழிபடுறவங்க இருக்காங்க, அஷ்டலட்சுமியை சேர்த்து வழிபடுறவங்க இருக்காங்க, குபேரனை வழிபடுறவங்க இருக்காங்க. எத்தனையோ வழிபாட்டு முறைகள். ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு ஆட்கள் யாரையும் நான் வழிபட மாட்டேன், எனக்கு தெரிஞ்சது நல்லது மட்டும்தான் செய்வேன் அப்படின்னு செஞ்சுட்டு இறை கோயிலுக்குள்ளே போகாதவங்களும் இருக்காங்க. எல்லாமே உயர்நிலை தான். அப்படி நிலைகளில் இருக்கக்கூடிய இது சரியா அது சரியா அச்சத்தோடு பயணப்படாமல் சிவசபையில் வரையில் அச்சமில்லாமல் பயணப்படலாம். உயர்வான ஞானக்களை, அது சம்பந்தமான வினாக்களை, ஆன்மீக வினாக்களை அகத்தியத்தை கேட்டு பெறலாம். என்ன உயர்வான சந்தர்ப்பம் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. யார் வேணாலும் கேட்கலாம், எப்படி வேணாலும் கேட்கலாம். அறிவாளின்னு நினச்சிட்டு குதர்க்கம் பண்ண வேண்டாம், அடுத்தவங்களுக்கு இடையூறாக இருக்கும். நமக்கு என்ன தேவை, 4 பேருக்கு என்ன தேவை, பிரபஞ்சத்துக்கு என்ன தேவை அப்படின்னு சொல்கிறத வினாக்களை உயர்வான வினாக்களாக கேட்டு, உயர்வான வினாக்களாக நீங்கள் பதில் பெறும்போது எல்லாருக்கும் அந்த வினாக்கள் பிரபஞ்சம் பூரா எதிரொலிக்கும் அப்படின்னு சொல்லி, இது எதுக்கு அகத்தியருக்கு வேலை இல்லையா, சிவத்துக்கு வேலை இல்லையா அப்படின்னு கிடையாது. இறை சபையோட ஆற்றலை உலகிற்கு நிர்ணயம்